வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். அதாவது உலகநாயகன் கமலஹாசன் மீது அந்த திரையுலகம், பத்திரிக்கை, இவங்க எல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைப்பாங்க. என்னன்னா, அவர் படத்தோட கதையில தலையிடுவாரு, காட்சியில தலையிடுவாரு, அதை மாத்த சொல்லுவாரு, இதை மாத்த சொல்லுவாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உண்டு. பட் இந்தியன் டூவை பொறுத்தவரைய உலகநாயகன் கமலஹாசன் அவர் ஒத்துக்கிட்ட பேட்டர்னே வேற, ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா சங்கர் பண்ணது வேற. ஸோ அவர் கேம் சேஞ்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே போயிட்டாரு. இங்கே அவரோட பழைய அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய முன்னாள் உதவி இயக்குநர்கள் அவங்களெல்லாம் வேலை பார்க்க வச்சுட்டு அவர் போயிட்டாரு. ஆளாளுக்கு சில படம் வேற இயக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டம். அதாவது கமல் சார் இந்த இந்தியன் டூவை பொறுத்தவரை எதுலையுமே தலையிடலை. ரெண்டு பாகங்களா மாற்றலாம் அப்படிங்கிறதுக்குலாம் கமலுக்கு இஷ்டம் இல்லை. ஆனாலும் வேற வழி இல்லாம சமரசத்தம் பண்ணி ஒத்துக்கிட்டாரு. 2ஆம் பாகம் 3ஆம் பாகம்னு பிரிச்சாங்க. அதனாலதான் சில மேடைகள்ல பார்த்தோம்னா எனக்கு 3rd பார்ட் தான் பிடிச்சிருக்கு, 2nd பார்ட் சுமாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. 2nd பார்ட்டை பத்தி அவர் பெருசா இது பண்ணல. 2வது பார்ட் வெளியே கண்ணா புண்ணான ட்ரோலு, அதுவும் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ட்ரோலு, மீம்ஸ், சன் பிக்சர்ஸ்லாம் நம்மளை ட்ரோல் பண்றான். ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கு. எப்பொழுதுமே கமல் அவருடைய கொள்கையிலேருந்து மாறக்கூடாது. அவர் எப்படின்னா, ஒரு படம் அவருடைய கொள்கை என்ன, இந்த படம் சரியில்லை, இந்த சீன் சரியில்லைன்னா வேண்டான்னு சொல்றதுதான் அவரோட கொள்கை. அவர் எப்போதும் போலவே இருந்திருக்கலாமே, அப்படி இருந்தா தானே அது கமல். உதாரணமா சொல்லணும்னா, உலகநாயகன் கமலஹாசன் இப்ப ரஜினி 4.5 மணி நேரம் படம் எடுத்திருக்காரு. படையப்பா எடுத்துட்டு கே.எஸ். ரவிக்குமார்ட்ட எந்த சீனையுமே அவருக்கு வெட்ட மனசு வரல, 2 இன்ட்ரோல் விட்டுறலாம் 4.5 மணி நேரம் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் நான் கமல்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு காலையில சொல்றேன்னு நைட்டு கமலுக்கு ஃபோன் பண்றாரு. கமல் சார் கேட்டுட்டு, இது தப்பான ஐடியா, 2 இன்டர்வல் எல்லாம் விட்டீங்கன்னா மொத்தம் 3 ஷோ தான் போட முடியும் ஒரு நாளைக்கு. நைட் ஷோ முடிஞ்சு மக்கள் வீட்டுக்கு போகணும், பஸ்ல வர்றவங்கலாம் வீட்டுக்கு போறதுக்கு பஸ் கிடைக்காது, இது படத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி, வேண்டாம், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ ஒண்ணும் பண்ணாத, நீ நகர்ந்துரு, அந்த டைரக்டரை எடிட்டிங் டேபிள்ல உட்கார வச்சு அவரை கட் பண்ண வை, அதிகபட்சம் 2:40 2:50 அதுக்கு மேல படத்தை வைக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவரும் கமல் சார் இப்படி சொல்லிட்டாரு, ஒரு பார்ட்டு போதும், நீங்க அதிகபட்சம் 240 250 முடி 2.5 மணி நேரத்துல ட்ரை பண்ணுங்க, முடியலைன்னா ஒரு 10-20 நிமிஷம் கூட வந்தா பரவாயில்ல, நீங்களே பார்த்து பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டாரு. படமும் 2 மணி நேரம் 50 நிமிஷம் 170 மினிட்ஸ் எடுத்தாங்க. படம் பெரிய வெற்றி பெற்றது. ஸோ நம்ம காம்படிட்டர்னு சொல்லப்படுற ஒருத்தருக்கு கமல் இவ்வளவு நல்ல ஐடியா கொடுக்குறாருன்னா அவர் படத்துக்கு அவர் அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல. 2 பார்ட்டா வேண்டாம், நீங்க 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் எடுத்திருந்தாலும் அதை 2.5 மணி நேரம் 2:20க்கு ட்ரிம் பண்ணுங்க, இல்லை 2:30க்கு ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். 2 பாக ஐடியாவுக்கு அவர் ஒத்துக்கிட்டது தப்பு. பட் பல்வேறு புற காரணங்களால அவர் ஒத்துக்கிட்டாரு. இன்னுமே அவர் கமல் கமலாவே இருக்கணும், அவர் தலையிட்டாலும் தப்பு கிடையாது, அதுதான் அவருக்கு நல்லது. இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆல்மோஸ்ட் அவர் அக்ரிமெண்டே சைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15லயோ அது ஆகஸ்ட் 22லயோ ஒரு ப்ரொமோ வரப்போகுது, அதுல விஜய் சேதுபதி வர்ற மாதிரி ப்ரொமோ தான் வரப்போகுது, அவர் தான் தொகுத்து வழங்குறார் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் சேதுபதியை பொறுத்தவரைய அவர் ஓவரா எக்ஸ்போஸ் ஆன நடிகர். 2வது அவர் ஏற்கனவே 2 ரியாலிட்டி ஷோ பண்ணி 2மே ஃபிளாப். சன் டிவியில நம்ம ஒரு ஹீரோன்னு ஒரு ஷோ பண்ணாரு, அப்புறம் இந்த செஃப்னு ஒன்று பண்ணாரு, என்ன செஃப், அந்த மாதிரி ஒரு ஷோ, ஒரு குக்கிங் ஷோ ஒன்று பண்ணாரு, அந்த ஷோவும் ஃபிளாப் ஆச்சு. ஸோ இந்த 2 ஷோவும் ஃபிளாப் ஆனதுனால அவர் பிக் பாஸ் பண்ணாருன்னா எடுபடாது. அது சுத்தமா ஒரு எட்டனதர் அந்த டிவியில ஒரு வர்ற ப்ரோக்ராம் மாதிரியே தான் போகும். அவருக்கு இந்த நெளிவு சுழிவுலாம் அவருக்கு தெரியாது, ரொம்ப சிரமப்படுவார் இந்த ஷோ பண்ணாருன்னா. மாஸ்டர் செஃப்னு நினைக்கிறேன், அந்த மாஸ்டர் செஃப்னு ஒரு ஷோ பண்ணாரு, அதுவும் அட்டர் ஃபிளாப், கிரிட்டிக்கலி வேற. அது பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. கங்குவா சூர்யா நடிக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற படம் கங்குவா. இது பல்வேறு மொழிகள்ல ரிலீஸ் ஆகுது. சூர்யாவோட கேரியர்லயே மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய
பொருட்செலவில் வந்திருக்கக்கூடிய படம். இந்த படத்தோட ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து கலவையான விமர்சனங்களையே பெற்றது. பெரிய அளவு வரவேற்பு இல்லை. அது வந்து ஏதோ ஒரு சாமி பாட்டு மாதிரி இருக்கு, அமாவாசைக்கு ஆடுற பாட்டு மாதிரி இருக்குன்னு ஒரு மாதிரி அதிகமான ட்ரோல் தான் பண்ணாங்க. சூர்யா ரசிகர்கள் அதில் ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஸோ மிக்சட் ரிவ்யூஸ். இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. 12/8/2024. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆகஸ்ட் 15க்கு முன்னாடியே 12ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி வரப்போற படத்துக்கு 12ஆம் தேதியே ஒரு மாசம் முன்னாடி பண்ணுவாங்க. இவங்க அதுக்கு முன்னாடியே பண்றாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா. அதான் ஒரு மாசம் 8ஆம் தேதி அப்படின்னா 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணா ஒரு மாசம், இவங்க 4 நாள் ஒரு 26 நாள் முன்னாடி பண்றாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இது அவங்க தே ஆர் வெரி மச் கான்ஃபிடென்ட் ஆஃப் தேர் ப்ராடக்ட். அதான் அதுல தெரியுது. சிறுத்தை சிவா 2 விதமான போர்ஷனையும் சிறப்பா பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. பாப்போம், ட்ரெய்லர் வரட்டும், 12ஆம் தேதி பார்த்துக்கலாம். ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்துல அவதார் 5 பாகங்களாக வெளிவரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். முதல் பாகம் அவதார் த வேர்ல்ட் ஆஃப் பாண்டோரா, 2வது பாகம் அவதார் த வே ஆஃப் வாட்டர், 3வது பாகம் வந்து அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். அதாவது அவதார் 3 வந்து அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ்னு பேர் வச்சிருக்காங்க. அது வந்து 2025 டிசம்பர் 19ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவதார் 4, அவதார் 5லாம் இருக்கு. அவதார் முதல் 2 பாகங்கள் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது, எவ்வளவு பயங்கரமான ஒரு ஸ்பெக்டக்கலா இருந்தது நமக்கு பார்வையாளர்களுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அது 3Dல பார்க்குறப்ப அது வேற லெவல்ல இருந்தது அவதார் த வே ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ டிசம்பர் 19, 2025 அடுத்த பாகம் 3வது பாகம் வெளிவரும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். நடிகர் விஷால் அதிரடி. அதாவது தயாரிப்பாளர் சங்கம் வந்து விஷாலுக்கு ரெட் கார்டு, விஷாலை வச்சு யாரு படம் எடுக்கணும்னா எங்களை கேட்காம படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விஷால் தனுஷுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க. அதை தவிர வந்து விஷால் வந்து பணத்தை முறைகேடு பண்ணிட்டாரு, தயாரிப்பாளர் சங்கத்தோட பணத்தை முறைகேடு செய்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து விஷால் பதில் கொடுத்திருக்காரு. தயாரிப்பாளர் சங்கம் விஷயத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டுள்ளோம். என் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டை கூறிய தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் 24 மணி நேரத்தில் பதில் சொல்லவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காரு. ஸோ 24 ஹவர்ஸ்ல அவர் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டை சொன்ன தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு பதில் சொல்லணும், காலக்கெடு கொடுத்திருக்காரு. அப்படி பதில் சொல்லல அப்படின்னா அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் இருக்காரு. ஏன்னா இவர் வந்து தனியா செயல்படல, அப்பையும் செயற்குழு, பொதுக்குழு, எல்லா குழுவும் இருந்தது. எல்லாத்தையும் கேட்டுதான் செயல்பட்டாரு. நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணாரு. இவர் ஒன்றும் வீட்டுக்கு எடுத்துட்டு போல, இளையராஜா வச்சு ப்ரோக்ராம் பண்ணாரு. அப்படிதான் நடந்ததே தவிர விஷால் வந்து தனியா அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போனார் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. பிரசாந்த் நடிச்ச அந்தகன் ரிலீஸ் ஆயிருக்கு. டாப் ஸ்டார் கம்பேக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. 200 தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் நாள் 60 லட்சம் ரூபா கலெக்ட் ஆயிருக்கு. 2வது நாள் அதோட கூடங்கிறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரி கலெக்ட் ஆயிருக்கு என்னன்னு பார்ப்போம். பட் படம் வந்து நல்ல ரீமேக்கு, மோசமான படம் கிடையாது. ஃபைட்ஃபுல் ரீமேக்கு, கரெக்டா பண்ணிட்டாங்க. தியாகராஜன் இவ்வளவு தூரம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் பாராட்டு தான் கிடைக்குது. குறிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர்பா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா இருக்கு. மற்றபடி ஓவராலா படம் நல்லா இருக்குங்கிறாங்க. படம் எல்லாரும் பாராட்டுறது நமக்கு மகிழ்ச்சி தான். பிரசாந்த் வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு கம்பேக் பண்ணி ஒரு ஹிட் கொடுத்தா அது நமக்கு சந்தோஷமான விஷயம்தான்.